ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு திருவிழாக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்கிற பெரிய மாரியம்மன் பண்டிகை தாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஈரோட்டில் மஞ்சளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் கோயில் தான் ஃபேமஸுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு மாரியம்மன் இல்லை, 3 மாரியம்மன் கோயிலுங்க. பெரிய மாரியம்மன், நடு மாரியம்மன், சின்ன மாரியம்மன் அப்படின்னு 3 மாரியம்மன் கோயில் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் பூச்சாட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 மாரியம்மன் கோயில் கம்பமும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் பிடுங்கி ஒரே இடத்துல சங்கமிக்கும். பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 3 மாரியம்மனோட கம்பமும் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பயங்கரமான விசேஷங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் அவங்கவுங்க வீட்டு வாசலில் மஞ்சள் நீரை கலக்கி வச்சு வரவங்க போகிறவங்க எல்லாத்து மேலேயும் ஊற்றி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரோட்டில் பயங்கர விசேஷமே இந்த மஞ்சள் நீராட்டம் தாங்க. ஒருத்தர் மேலே விடாமல் ஊற்றிடுவாங்க. அன்றைக்கி ஈரோட்டில் எந்த சந்துக்குள்ளே கூட நம்ம பூந்து வெளியே வர முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ ஜாலியாகவும் இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். முக்கியமான விசேஷமே என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்பத்தை வச்சு அவங்க டான்ஸ் ஆடி தூக்கிட்டு போகிறது தாங்க. அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம விடியகாலமே போய் மாவிளக்கு மாற்றிட்டோம். நம்ம அன்றைக்கி போன வீடியோ தாங்க. பார்த்திங்கன்னா 2 மணிக்கு அன்றைக்கி கம்பம் போட்ட அன்றைக்கி தான் நாங்கள் போனோம். விடியகாலம் 2 மணிக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். ஆனால் கூட்டமே இல்லைங்க. வந்து ரொம்ப சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி மாற்றிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இன்னும் நாள் ஆக ஆக பயங்கர கூட்டம் வந்துடும். அதனால் வந்து நம்ம விடியகாலமே போகலான்னு நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கூட்டம்ல ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. சாமி தரிசனமும் நல்லா கும்பிட்டுட்டு கம்பத்துக்கு தண்ணி பால்லாம் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேங்க. குட்டீஸில் ஒரே ராவடி கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் டைமுங்கனால எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் பாப்பாவுக்கு 1 டே லீவ் வந்தது இடையில. அதனால் அன்றைக்கி போய் மாரியம்மன் கோயில் கடை வீதிக்கெல்லாம் போகலான்ட்டு பாப்பாங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டங்க. வண்டியை கூட பார்க்கிங் பண்ண முடியல. எந்த சந்து கேப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நிறுத்திட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. கார்லாம் கொண்டு போனால் உள்ளேயே நுழைய முடியாதுங்க. 2 வீலரே மேக்ஸிமம் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போக முடியல. அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். சண்டேங்கிறதுனால பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோம் கோயிலுக்கு. காலையில் பார்த்திங்கன்னா உள்ளேயே நுழைய முடியாது. அதனால் ஈவினிங் கூட்டிகிட்டு போனார். அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கம்மங்கூழ், சாதம் எல்லாம் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு கொண்டு வந்து எல்லாம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டங்க. அன்றைக்கி நாங்கள் காலையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா ஈவினிங்கே அவ்வளோ கூட்டம். சண்டேங்கிறதுனால அவ்வளோ கூட்டங்க. மாவிளக்கு மாற்றிட்டு போகிறது, முளைப்பாரி கொண்டுட்டு வர்றது, அந்த மாதிரி நிறையா தீர்த்தம் கம்பத்துக்கு ஊற்றுறவங்க எல்லாருமே அன்றைக்கி சண்டே அன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. அதனால் நாங்கள் சாமி கும்பிட முடியல. மறுபடியும் இன்னொரு நாள் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். சரி, வந்ததுக்கு எல்லாம் கடை வீதியில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
இப்போ ஃபஸ்ட்டு கடை பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் தாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து கோயில் வீடியோவாக போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அது பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் சொந்த ஊர் கோயிலில் தாங்க பண்டிகை. இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஈரோட்டில் தான் இருக்கோம். அதனால் ஈரோடு பண்டிகை மாரியம்மன் கோயில் பண்டிகை தாங்க. பார்த்திங்கன்னா மாசி பிறந்தாவே பண்டிகை தான் எல்லா ஊர்லேயுமே. ஏன்னா வருஷம் ஒரு டைம் இப்படி பண்டிகை நம்ம வந்து போடணுங்க. அப்போ போனால் தான் நமக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்புளாக இருக்கும். மனசில் இருக்கிற கவலையெல்லாம் மறந்து நம்ம அந்த பண்டிகையை வந்து சந்தோஷமாக கொண்டாடினோம்னாவே மனசில் எந்த கவலையுமே இருக்காது. நீங்கள் ஈரோடு ஏதாவது விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போங்க. அம்மாவோட தரிசனமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கர ரஷ்ஷுங்க. நாங்களும் இடித்து பிடிச்சி உள்ளே போய் தாங்க கலெக்ஷன் ஒவ்வொன்றா பார்த்தோம். ஆனால் எங்களால் பொருளே பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியல. அப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம், ஹேர் பேண்டு. அப்புறம் ஐஸ்கிரீம் ட்ரே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தோம். சிமிக்கி தோடை ஐட்டம், ஃபேன்சி தோடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலெக்ஷன் சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறையா கலெக்ஷன் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது, சாமியே கும்பிட முடியலையேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. இவங்க அப்பா மறுபடியும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சிறப்பாக சாமி தரிசனமே நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தேர் ஊர்வலம் தாங்க, நைட்டு வந்து சாமியை ஊர்வலம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்படியே நாங்கள் நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்ருவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்பாங்க. அதனால் வந்து வெயிலுக்கு வெளியே எங்கேயும் போக முடியாது. ஆனால் ஈவினிங் போய் நீங்களும் ஒரு ஃபன் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.